புரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு இல்ல காரணம் ஏற்கனவே எல்லாருக்கும் இது நம்ம சொன்னது தானே. அந்த சப்ஜெக்டுக்குள்ள கூட நான் போகணும்னு கூட நம்ம நினைக்கல. ஏன்னா அவரு வேற வேற்றுமைப்பவர் கிடையாது, எங்க சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு அண்ணா பழகிக்கிட்டு இருந்தவர் தான். அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ள கூட போகணும்னு இல்லை. நான் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், சட்டமன்றத்துல நாடார்களோட எண்ணிக்கை குறைந்தது ஒரு 30-40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பழைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட்சி திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட நாடார்களுக்கு அரசியல்ல உரிய பிரதிநிதித்துவத்தை தரமாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட கடந்த இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பா ஒரு சீட்டு கூட நாடாருக்கு ஒதுக்கல. அதெல்லாம் எங்க நாடார்களை புறந்துள்ளக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்குமே எங்கள் நாடார் சமுதாயம்